பாரதிய ஜனதா கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியே வந்தார். ஜாதி இல்லை, அதை நீங்க இந்த சமூகன்றதெல்லாம் விட்டுடுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, போராத நேரம் பழனிசாமியையும் எந்த இடத்திற்கு யார் அருகதை ஏற்றவரோ யோகிதை ஏற்றவரோ இன்னுமா சீமா பேசலாம். அது நல்லா இருக்காது. ஹிந்தி லாங்குவேஜும் அன்பார்லிமெண்ட் வேணும். 4 முன்னாள் அமைச்சர்கள் இந்து முன்னணி கூட்டத்திலே போய் அமரலாமா? அதுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கறதுக்கு பழனிசாமி தயாரா இல்லைங்க. அவரே போய் ஓபிஎஸ்சி கேட்கிறீங்க. பாவம். பழனிசாமி தலைமையில் அதிமுக நீடித்தால் அதையே தலைப்பா கொடுக்கும். 234 டெபாசிட் போகும். நியூஸ் ஸ்கொயர் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சந்தித்திருக்கிறார். இது தொடர்பாக பேசுவதற்காக நம்முடைய புகழேந்தி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். உங்களுக்கு வணக்கம். நியூஸ் ஸ்கொயருக்கும் தமிழுக்கும் வணக்கம். முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் அவர்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை சந்திச்சிருக்காரு. இந்த சந்திப்பை எப்படி பாக்குறீங்க சார்? தவறு இல்லைங்க. அன்னைக்கு மு.க. செல்வம் அவர்தான் இங்க பெங்களூர்ல இருந்தப்போ அவரு தண்ணீர் இன்சார்ஜா ஆரம்பத்தில இருந்தே முரசொலியில இருந்தே கூட இருந்தவர். மூத்தவர். அவருடைய இறப்பு அதெல்லாம் பழக்கத்தால நான் கூட போயிருந்தேன். அப்புறம் ஓபிஎஸ் இருந்தார், விசாரிச்சுட்டு போனார். அதுக்கு பின்னாலே திரு மு.க. முத்து அவர்கள் அவருடைய இறப்பு அந்த செய்திகள்லாம் அன்னைக்கு அவரால் போக முடியல. அப்போ பாத்தீங்கன்னா அதை விசாரிக்கணும்ன்ற எண்ணத்தோட இருந்திருப்பார். அதுக்கு எல்லாத்துக்கு மேல மாண்புமிகு தமிழக முதல்வர் சிகிச்சைக்காக அப்போலோ சென்றிருந்தார். 1 வாரம் இருந்தார். ஆகவே அவரை பார்த்து நலம் விசாரிக்க வேண்டும் என்ற நல்லெண்ண அடிப்படையில் வாக்கிங் போகும்போது காலையில முதல்வரை சந்தித்த போது கேட்டிருப்பார். ஏன்னா என்னை பொறுத்தவரை கம்யூனிகேஷன் கேப் நிறைய இருக்கு. அங்க இருக்க அந்த உதவியாளர்கள் சரியா சொல்றது இல்லை. அந்த மாதிரி ஒரு நிலை இருப்பதை நான் உணர்கிறேன், அறிகிறேன். அதனால அப்பா அவர்கிட்ட சொல்லியிருப்பார், மத்தியானத்துக்கு மேல வீட்டுக்கு வாங்கினா சொல்லியிருப்பார். அதனால மத்தியானத்துக்கு மேல வீட்டிலே போய் அவரை நேரடியாக சந்தித்திருக்கிறார். இது காலையில என்னாச்சு, பிஜேபி பாரதிய ஜனதா கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியே வந்துட்டார். ஈவினிங் போய் சந்திக்கிறார் பொழுது அது ஏதோ அதற்கு ஒரு காரணம் இருக்குமோ என்று பேசுவது ஒரு நியாயமான ஒன்றுதான். அப்படி அவரை பார்த்ததை பெரிதுபடுத்தி பேசுவது நியாயமான ஒரு இயல்பான ஒரு சர்ச்சையாக கூட பார்க்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை. அதனால பார்த்ததில் எந்தவித தவறும் இல்லை. ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிடியிலிருந்து தப்பித்து வெளியிலே வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா பாரதிய ஜனதா முழுவதுமாக வெளியே அனுப்பிவிட்டது. அதை அவரும் புரிந்து கொண்டார். அங்கே இருக்கின்ற மாவட்ட கழக செயலாளர், அமைப்பு செயலாளர், தொண்டர்கள் அதை விரும்பவில்லை. ஆகவே வேறு வழி இல்லாமல் எடுக்கப்பட்ட முடிவு என்று சொல்லலாம். ஆகவே நேற்றைய தினம் அவர் சொல்லும் பொழுது ஓபிஎஸ் தன்மானம், எனக்கு தன்மானம் இருக்கிறது, எத்தனை காலம் இந்த அவமானங்களையும் அசிங்கங்களையும் தாங்கிக் கொள்ள முடியும் என்கின்ற பிரதிபலிப்பாகத்தான் தன்மானம் என்கின்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தினார். ஆகவே முதல்வரை பொறுத்தவரை மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பார். என்று கேட்டால் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து பிஜேபியிலிருந்து ஒரு முன்னாள் முதல்வர் வெளியேறுகிறார், ஒரு தலைவர் வெளியேறுகிறார். ஆகவே அவர்களுக்கு விழுந்த சம்பட்டி அடி பாரதிய ஜனதா கட்சியோடு அவர் இருக்கும் பொழுது அது ஒரு பலமாகத்தானே இருந்திருக்கும். அவர் இல்ல, வெளியில வந்துட்டார் அப்படின்னும் பொழுது அது பலவீனமாக பாரதிய ஜனதாவுக்கு ஒரு செட்பேக்காக மாறிவிட்டது. இந்த கூட்டணிக்கு இது எந்த அளவுக்கு செட்பேக்கா இருக்க போகுது சார்? ஏன்னா குறிப்பிட்ட சமூக வாக்குகளை இந்த கூட்டணிக்கு சேராம போகுமா சார்? நம்பிக்கை இல்லைங்க. சமூகம் அது இதுன்னு சொல்லி என்ன தேவரா அம்மா தேவர் சமுதாயத்தை சார்ந்தவரா நான் தெரியாமல் கேட்கிறேன். பசும்பொன் ஐயா அவர்கள் அந்த சமுதாயம் அதை என்னைக்காவது சொல்லி ஓட்டு கேட்டிருக்காரா? பசும்பொன் ஐயா சொல்லு பார்ப்போம். எம்பிக்கு எம்எல்ஏ ஒரே நேரத்தில் ஜெயிச்சு காமிச்சாரு. ஜாதி இல்லை, அதை நீங்க இந்த சமூகன்றதெல்லாம் விட்டுடுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டிப்பட்டின்ற ஒரு இடத்துல போய் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புருக்லின் ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது தலைவர் எஃப்எம் பிஃபார்ம் சைன் பண்ணி அனுப்பிச்சுட்டு அதை அக்செப்ட் பண்ண வச்சு அங்க நிக்கிறார். ஆஸ்பத்திரியில இருக்காரா இல்லையான்றது ஒரு சந்தேகத்தை கூட கிளறாங்க எதிர்கட்சிகள், அதனுடைய தலைவர் தான். ஆனா மாபெரும் வெற்றியை இந்த மக்கள் தந்தார்கள்.
அந்த சமூகத்தை சார்ந்தவரா இல்லையா சொல்லுவோம். அதே மாதிரி அம்மா போய் நிற்கிறார். ஒரு பார்ப்பனை சமுதாயம் சர்டிபிகேட் இருக்கக்கூடிய புரட்சி தலைவி அம்மா என்றுமே தன்னை பார்ப்பனர் என்று காட்டிக் கொள்ளாத ஒரு மாபெரும் தலைவி. அவர்கள் போய் அங்கே நிற்கிறார்கள், மாபெரும் வெற்றியை பெறுகிறார்கள். அதல்ல, ஓபிஎஸ்க்கு ஆதரவாளர்கள் தமிழகம் முழுவதும் இருக்கிறார். அதுல மாற்று கருத்து இல்லை. அதை பேஸ் பண்ணி பேச முடியாது. தென் தமிழகம்னு ஒரு எழுச்சி இருக்கும், நிச்சயமாக ஒரு எழுச்சி இருக்கும். அந்த எழுச்சி இருந்து கொண்டுதான் இருந்தது. அவர் பிஜேபிக்கு போனதால் அந்த எழுச்சி முழுவதுமாக இல்லாமல் போனது, காணாமல் போனது. இப்பொழுது அவர் திரும்பி இருப்பதால் மீண்டும் ஒரு ரினிவல், அதாவது திரும்பி வந்ததால் மீண்டும் அந்த எழுச்சியை உண்டாக்க களம் காண முடியும். மக்கள் அப்பா வெளியே வந்துட்டார், பா இவரு அந்த அந்த பிடியிலிருந்து வெளியில வந்துட்டார், அந்த அடிமை சாசனத்திலிருந்து தப்பிச்சுட்டார் என்கின்ற ஒரு பேச்சு இப்பொழுது எல்லாரிடத்திலும் பரவலாக பேச முடியும். சார், இதே மாதிரி இபிஎஸ் அவர்கள் வந்து பாஜகவோட கூட்டணியை முறிச்சுக்கிட்டு வெளியில வந்து எல்லாரும் ஒன்றிணைஞ்சா எப்படி இருக்கும் சார்? இப்படி இருக்குன்னா ஒரு பெரிய எல்லா மாற்றங்களும் வரும், அதுல மாற்று கருத்தே இல்லை. இந்த திராவிட இயக்கம் கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலம் 58 ஆண்டு காலம் முடிந்து விட்டது நினைக்கின்றேன். ஆட்சி கட்டில மாறி மாறி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் கலைஞர் அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இப்பொழுது மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இப்படித்தான் போய்கொண்டே இருந்தது. இடையிலே அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக பார்த்தோம். நமது போராத நேரம் பழனிசாமியையும் எந்த இடத்திற்கு யார் அருகதை ஏற்றவரோ யோகிதை ஏற்றவரோ ஒன்றும் தெரியாதவரோ அன்புமணி ராமதாஸ் சொல்லுவது போல கயர் நக்கிகள் எல்லாம் ஆட்சிக்கு வந்ததை பார்த்தோம். இதெல்லாம் நடந்துருச்சு. ஆனா எல்லாரும் ஒருங்கிணையும் பொழுது அந்த ஒருங்கிணைப்பு என்கிற முயற்சி எடுத்து எல்லாரும் சேர்ந்துட்டா அவ்வளவுதான். சார், ஏன் சார் இபிஎஸ் அவர்களை வந்து இந்த அளவுக்கு தரக்குறைவா விமர்சனம் செய்யற அளவுக்கு அவர் ஒரு முதல்வரா இருந்திருக்காரு சார்? இல்ல, இன்னுமா அசிங்கமா பேசலாம், அது நல்லா இருக்காரு. பில்டி லாங்குவேஜும் அன்பார்லிமெண்ட் வேணும், அளவுடு இல்ல. இல்ல சார், அவரு ஒரு 4.5 ஆண்டுகள் ஆட்சியை வந்து தக்க வச்சிருக்காரு சார். நாங்கள் கண்ணெல்லாம் இன்னும் அசிங்கமா கூட பேசிடுவேன். என்னோட தராதரத்துக்கு வேணான்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா ஒரு ஒரு நடவடிக்கை, அரசியல் நடவடிக்கைகளில் ஒரு மோசமான மனிதர். நீங்க கேட்டீங்களே, இப்போ எல்லாரும் இறங்கி வந்து சேருவாங்க, ஏன் இறங்கி வர மாட்டேன்றாரு? யார் அப்போ விட்டு சொத்துங்க இது? ஒரு கட்சி, இந்த கட்சியில எவ்வளவு அம்மாவை பேசி தீர்த்தவர்கள் எல்லாம் உண்டு தெரியுமா? காளிமுத்தனை எவ்வளவு பேசியிருப்பாரு, வளர்மதி குண்டூசியில குதிச்சு. எப்படிப்பட்டவர்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டார்கள் அம்மா. அதையெல்லாம் மறந்து கட்சி ஒற்றுமையை கருதி திருமதி ஜானகி அம்மையார் அவர்களோடு இணைந்து இந்த கட்சியை காப்பாற்ற முடிவெடுத்து தன்னை தியாகம் செய்து கொண்டு அவர்கள் வழிவிட்டார்கள். 2 பேரும் பிரிஞ்சு நின்ற காட்சிகளை பார்த்தோம். கட்சியை இணைத்தார் அம்மா, எடுத்து சின்னத்தை மீட்டெடுத்தார் அம்மா. திருமதி ஜானகி அம்மையாரை போற்றி வணங்க வேண்டும், அதற்கெல்லாம் ஒப்புக்கொண்டு அம்மா இடத்திலே ஒப்படைத்து சென்றார்கள். PH பாண்டியன் ஒருவர் தான் வெற்றி பெற்றார். அதை உணர்ந்தார் ஜானகி அம்மையார். நம்ம ஏற்றுக்கொள்ளவில்லை, அம்மாவை ஏற்றுக்கொள்கிறார். நமக்கு நாமோ அவரோ முக்கியமல்ல, தலைவர் வளர்த்த இயக்கம் தான் உயிர் நாடி என்று நினைத்தார். ஏன்னா அது ரத்தத்திலே ஊறியது, பழகி வந்தது. பழனிசாமிக்கு அது புரியாது, தெரியாது. ஏன்னா எங்கோ ஒரு 10ஓட 1 10ஓட 1 ஒரு ஆளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய பரிசு தானே இந்த முதலமைச்சர் பதவி. சசிகலா ஏமாந்து கொடுத்துட்டாங்கல்ல, இந்த அம்மா கொடுத்ததே அதை வாங்கி அதுல இருந்து வந்தவர் தானே முதலமைச்சர். இவர் என்ன பிரச்சாரம் செய்து எம்எல்ஏக்களை உருவாக்கி அதுல இருந்து வந்துட்டார் முதலமைச்சரா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு முதலமைச்சர். 4 முன்னாள் அமைச்சர்கள் இந்து முன்னணி கூட்டத்திலே போய் அமரலாமா? திராவிட இயக்க வரலாற்றில் உண்டா? தந்தை பெரியாரின் எதிரிதானே இந்து முன்னணி. பேரறிஞர் அண்ணா அதைத்தானே நடைமுறைப்படுத்தினார்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எவ்வளவு இவர்களை பேசியிருப்பார், சரியில்லாதவர்கள், RSS அவர்கள். அம்மா அவர்கள் எப்பொழுதாவது ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்டார். பிஜேபியோடு சேர்ந்ததற்காக மன்னிப்பு கேட்டார். இதை சேரவே மாட்டேன் என்று சொன்னார். நீ தப்பிச்சு வந்துட்டார் வெளியில ஓபிஎஸ் சொன்னார். இன்னும் அங்கே தானே இருக்கிறார் பழனிசாமி. முதல்ல சேர மாட்டேன் எங்க அம்மா சொன்ன வெளியில போகணும்னு சொல்லி நீங்க அவர் தானே உள்ள இருக்காரு. ஆகவே இந்து முன்னணிக்கு சாதரா அடிக்கிறதோ, RSS நூற்றாண்டு விழாவில் கலந்துக்கிறதும் இவரை போய் பேச வேணாம்னு சொன்னா அப்புறம் நாங்க என்ன பேசுறது? சார், கட்சி சுதந்திரமா இருக்கிறதுக்காக அவர் வந்து ஒருவேளை இந்த நடவடிக்கை எடுத்திருக்கலாம் இல்லையா சார்? கட்சிய மகாராஷ்டிரா மாநிலத்துல சிவசேனா சிதைந்தது போல அதிமுக சிதையக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த நடவடிக்கை எடுத்திருக்கலாம் இல்லையா சார்? மகாராஷ்டிராவில் எவ்வளவு சீட் இருந்தது தெரியுமா உங்களுக்கு?
பாரதிய ஜனதா கட்சி கர்நாடகாவில் ஒரு சீட் தான் இருந்தது, மகாராஷ்டிராவில் அப்படியே உள்ள வந்தது 5-10. இன்னைக்கு என்ன நிலைமை? எல்லாரும் போய் பிஜேபி கை கட்டுற நிலைமை பிஜேபி உருவாக்கி காமிச்சுதா இல்லையா? மகாராஷ்டிராவை நீங்க உதாரணமா சொல்றீங்க. சார் முதல்ல பிடிக்கணும் சார் அதிமுகவை, அதுதானே கொள்கை. அங்க இருக்க பிஜேபி தலைவரே ஒருத்தர் சொல்லிட்டாருல, நாங்க அப்படிதான் உள்ள சேர்ப்போம், உள்ள வருவோம், அப்புறம் காலி பண்ணி நாங்க கால் ஊற்றி கோல் வச்சு நாங்க எப்படி ஆட்சிக்கு வர்றதுன்ற முடிவுக்கு வருவோம். அதுதான் எங்க பாலிசியர் ஓப்பனா சொல்றாருல. 4.5 ஆண்டுகளும் ஆட்சியை வந்து தக்க வச்சிருந்தாரு. அதுக்கப்புறமா கட்சியோட சின்னத்தையும் தக்க வச்சாரு. அதற்கப்புறமா வந்து ஓபிஎஸ் அவர்கள் வந்து அதிமுகவோட கழக ஆபீஸே வந்து அடிச்சு நொறுக்கிற அளவுக்கு பிரச்சனையை செய்ததால தானே சார் கட்சியில இருந்து நீக்கப்பட்டாரு. இப்போ ஓபிஎஸ் அவர்கள் எந்த அளவுக்கு அவரோட ஒருங்கிணைந்து செயல்பட வாய்ப்பு இருக்கு சார்? அதுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கறதுக்கு பழனிசாமி தயாரா இல்லைங்க. அவரே போய் ஓபிஎஸ் கேட்கறீங்க பாவம். அவர் தான் எல்லாத்தையும் இருந்து பின்னாடி வர தயாரா, எனக்கு எதுவுமே வேணாம்னு கூட சொல்லிட்டாரு. ஒரு இருபாவும் அகம்பாவத்தினுடைய வெளிப்பாடு தானே பழனிசாமி. எப்படி ஒத்து வருவாரு? கட்சியினுடைய நலன் கருதி வந்துருவாரு. சொல்லுங்க பாப்போம் சார். இப்ப ஓபிஎஸ் அவர்களுடைய நிலை என்ன சார்? நிலைப்பாடு என்னவாக இருக்க போகுது சார் எதிர்காலத்துல? தெரியும், நேற்று தானே வெளியேறி இருக்கிறார். நேற்று வெளியேறினார். இந்த முதலமைச்சரை பார்த்தால் இது செய்தியானது. இந்த போக போகுதான் தேர்தல் களத்திற்கு தயாராக வேண்டும். அதாவது இப்ப தேர்தல் காலத்துல தயாராக வேண்டும் என்பதுதான் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். ஆகவே மற்றவர்களை நம்பி இருப்பவர்களை, பக்கத்தில் இருப்பவர்களை தேர்தல் களத்துக்கு தயார்படுத்த வேண்டும். என்னை பொறுத்தவரை 234 தொகுதியிலும் வேட்பாளரை நிறுத்த வேண்டும். அப்பொழுதுதான் பழனிசாமியா ஓபிஎஸ்ஆ என்பது நாட்டுக்கு தெரிந்துவிடும். அந்த நிலையை அவர் ஏற்படுத்த வேண்டும். சார் பயணம் மேற்கொள்ளக்கூடிய அளவுக்கு அவர் ஆக்டிவா இருக்காரா சார்? ஏன்னா அவருக்கு எந்த அளவுக்கு தொண்டர்கள் இருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியும் சார். மனித வரலாற்றை எடுத்து பழனிசாமி கை கட்டிட்டு ஓபிஎஸ் முன்னாடினாரா, இல்ல ஓபிஎஸ் கை கட்டிட்டு பழனிசாமி முன்னாடினாரா? அம்மா இருந்த காலங்களில் பாத்தீங்கன்னா இவர் எந்த இடத்துல அட்டல்ஸ் இல்லாம இருந்தவர் தானே பழனிசாமி. ஓபிஎஸ் முன்னாடி கை கட்டிட்டு இருந்தவர் தானே. அது உண்மைதானே. அது அம்மா எல்லாவற்றுக்கும் ஓபிஎஸ் தானே அழைத்தார்கள். இவரை எதிர்க்க எப்பொழுது அழைத்தார்கள் சொல்லுங்க? கிடையவே கிடையாது. வாயே திறக்க மாட்டார். இவ்வளவு பெரிய ஆளுக்கு இவ்வளவு தேடி எப்படி வந்தது அந்த ஆராய்ச்சியிலே இருக்க நானே. எவ்வளவு புரட்சிகளை படித்திருக்கிறேன், புரட்சியாளர்களை தெரிந்திருக்கிறேன். ஆனா இந்த பழனிசாமிக்கு இப்படி தெரிய வந்ததா அப்படின்றதுதான் என்னுடைய ஐயப்பாடு இன்னும் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே அங்கே முதல்வராக இருந்தவர் ஓபிஎஸ் விட்டு கொடுத்தே தன்னை ஏன் அரசியல் வாழ்வை மிகவும் ரொம்ப கடகோடி கொண்டு வந்துட்டார். விட்டு கொடுத்தால் வந்ததுதான். நீயும் நானும் சேர்ந்திருந்தோம் நிலவும் வானும் போல, நிலவு போல தேய்த்து வந்தே நீ வளர்ந்ததாலே நான் கண்ணதாசன். அப்படிதான் அவர் ஏற விட்டு கொடுத்தார். கட்சியினுடைய முதலமைச்சர் வேட்பாளரை அறிவிச்சாரு, எதிர்கட்சி தலைவரை விட்டு கொடுத்தாரு, அவர் சொன்னதையெல்லாம் கேட்டாரு. இப்படியே போனதுக்கு அவர் எப்படி எல்லாருக்கும் முதுகுல குத்துற மாதிரி குத்திட்டாரு. இதுதானே நடந்தது சார். அஇஅதிமுகவுடைய மூத்த உறுப்பினர்களான திரு செம்மலை அவர்கள் போன்ற முக்கிய உறுப்பினர்கள் எல்லாருமே இபிஎஸ் அவர்களோட இருக்காங்களே. புதியவர்கள் இல்லத்தை வைத்துக் கொண்டு என்ன செய்வது? முடிந்து போற கதைக்கு முன்னுரிமை எழுத முடியாது. என்ன கிழிக்க போறாங்க? எனக்கு ரொம்ப வேண்டிய ஒரு செம்மலை என்ன தப்பு இல்ல, போன ஓட்டு போடுறோனா? பழைய ஆளுகள் தான் பக்கத்துல வச்சிருக்க பணபலம் எனக்கு இருக்குன்னு சொல்லி விலைக்கு வாங்கிட்டு பக்கத்துல வச்சா சார் எஸ்பி வேலுமணி இருக்காரு, உதயகுமார் இருக்காரு, செல்லூர் ராஜு இருக்காரு. இந்த மாதிரி முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே அவரோட தானே சார் இருக்காங்க. அசிங்கம், கேவலம், அதன் பெயர்களை அடுக்கி கொண்டு போகிறீர்கள். செல்லூர் ராஜு இந்த உதயகுமார் தான் இந்து முன்னணி கூட உட்கார்ந்தது. அவர் கூட நேற்று பேசுறாரு பத்தியில கடம்பூர் ராஜு வரலாற்று பிழையை செய்து விட்டார். இது போன்ற துரோகிகளை, அயோக்கியர்களை, நன்றி கெட்டவர்களை இந்த கட்சியை காட்டி கொடுக்க இருக்கிறார்கள் என்பது தெரியாமல் தான் புரட்சி தலைவி அம்மா தனது படை வீரர்களாக நினைத்து இவர்களை ஏமாந்து போய் பக்கத்திலே வைத்திருந்தார்கள். அந்த வரலாற்று பிழையை அம்மா செய்து விட்டார்கள். சட்டமன்ற உறுப்பினராக, அமைச்சராக இப்படிப்பட்ட துரோகிகள் நாளை மாறுவார்கள் என்பதை அறியாமலேயே இவர்களை வைத்திருந்ததுதான் பெரிய வரலாற்று பிழை. ஆகவே அவர்களுக்கு கொள்கையை விட்டு வெளியே வந்துவிட்டு அவர்களை பொதுச் செயலாளர் ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற தீர்மானத்தை இப்படியெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கொள்கையிலிருந்து வேறு பாதைக்கு போய் பிஜேபிக்கு அடிவரடிகளாக இருப்பவர்கள் எல்லாம் நீங்கள் லைனா இவங்க பக்கத்துல இருக்காங்க, அவங்க பக்கத்துல இருக்காங்க, இவங்க பக்கத்துல இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் இருந்து என்ன சார் ஆக போறாங்க? இவங்கெல்லாம் இருந்துதான் 3வது இடத்துக்கு போச்சு மதுரையில. அதிமுக 7 இடத்துல டெபாசிட் போச்சு.
வெக்கமா இல்லை இவங்களுக்குலாம். இவங்க பேர்லாம் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? சார், இப்ப அதிமுகவுடைய எதிர்காலம் என்னவாக இருக்க போகுது சார்? நீங்க எல்லாருமே ஒருங்கிணைந்து செயல்படுவீங்களா? பழனிசாமி தலைமையில் அதிமுக நீடித்தால் அதையே தலைப்பா கொடுக்கும். 234 டெபாசிட் போகும், இன்க்ளூடட் எடப்பாடியில போகும். எடப்பாடியில கடந்த நாடாளுமன்றத்துல எல்லாம் 39 தோத்தாச்சு. எடப்பாடி சொந்தமாக கருதி இந்த சேலமும் காலி. ஆகவே டெபாசிட் மிஞ்சாது. ஒரு மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி ஜீரோ ஆன மாதிரி இது எல்லாமே தோத்து போய் முதல் தடவையாக வரலாறு படைக்க போகிறது இந்த திமுக. அந்த நிலைமைக்கு போயிடும். ஆகவே பழனிசாமி தலைமையில் எதையும் சாதிக்க முடியாது. அதுக்கு வாய்ப்பே இல்லை. மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். புதுக்கோட்டையில பாருங்க, பேச ஆரம்பிச்சு எப்படி ஜனங்க போறாங்க. ஏன் இவர் பேச்சு கேட்க அவங்க விரும்பல? சொல்லுங்க பாப்போம். சார், இவரோட பேச்ச கேட்க கூட்டம் வருது அப்படின்னு சொல்லப்படுது சார். அதான் காசு கொடுத்தா கையிலும் பையிலும் போட்ட இருந்தால் கூட்டம் இருக்கும். ஒன்னோடு தலையாட்டும் பொம்மைகள் எல்லாம் தாளங்கள் போடும் பின்னோடு. அப்புறம் டிவியில பாத்தீங்க நீங்க பணத்தை பிரிச்சு கொடுக்கும் போதே எடுத்து டிவியில போட்டாங்களே புதுக்கோட்டையில. ஆளுக்கு இவ்வளவு பணம், ஒரு புடவை, ஒரு பிரியாணி, பர்சன்னு தனியா வர சொல்லுங்க சார். என்னோட மெட்ராஸ்ல போட சொல்லுங்க. ஒரு போர்டு எங்கேயாவது ட்ரிப்ளிகன்லயோ டி நகர்லயோ அண்ணன் கப்பத்தை தான் சொல்லுவேன். புகழேந்தி பேசுகிறாரு, ஒரு போர்டை வச்சுட்டு சொல்லுங்க. ஒரு ஆளை நான் கூட்டு வர மாட்டேன், நான் தனியா வரேன் என்னோட கார்ல. பழனிசாமி ஒரு இடத்துல போட சொல்லுங்க. பழனிசாமி தனியா வர சொல்லுங்க. எவ்வளவு பேர் வராங்கன்னு நாடு பார்க்கும். 10 பைசா செலவு பண்ண கூடாது. 10 பேர் வரமாட்டான் பழனிசாமி. ஞாபகம் வச்சுக்கோ. போறான் சார். பணம் 10 செய்யும். தாயை தவிர தந்தையை தவிர பணம் இருந்தால் எதையும் வாங்கிடலாம். அந்த பணம் வச்சுட்டு இந்த பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு சார். மக்கள் மன்றத்தில் ஜெயிக்கவும் இல்லை, இனி வெற்றி பெறவும் முடியாது. சார், நீங்க ஓபிஎஸ் அவர்களோட நிற்பீர்களா இல்ல இபிஎஸ் அவர்களோட நிற்பீர்களா? ஒரு பக்கமும் நான் நிக்கல. நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு நானே ஜெயசிடி பிரபாகரன், கூப்பா கிருஷ்ணன் போன்றவர்கள் இவரை விட்டு சொல்றதை கேட்கல. ஓபிஎஸ் என்ன அப்படிங்கிறது வெளியேறி வந்து இந்த ஒற்றுமைக்காக பாடுபட்டோம். ஆனால் பின்னால் தான் எங்களுக்கே தெரிகிறது இது ஒற்றுமைனா இப்ப கொஞ்சம் ஓபிஎஸ் வெளியே வந்ததுக்கு எனக்கு பாராட்டுகள். ஆனா மீதி எல்லாம் வந்து இபிஎஸ் பாரதிய ஜனதாவோட இந்து முன்னணியில் சேர்ந்து விட்டார். அவரும் அவரது கூட்டமும் திருந்த மாட்டார்கள். ஆகவே இந்த இன்னொரு அம்மா உங்க வீட்டுல போய் நல்லா படுத்துட்டு இருக்கு, எல்லா சொத்து நல்லா சம்பாரிச்சு சுகமா இருக்கு. அது 4 பேருக்கு நல்லதும் பண்ணாரு. ஆகவே இவர்கள் இன்னொருத்தர் மாமேதை அவர் வந்து நான் இந்திய கூட்டணியில் நான் இருக்கிறேன், இதெல்லாம் புரியாம பேசுகிறார்கள், அவர்களுக்கு விளங்கவில்லை, அர்த்தமாகவில்லை, நான் இந்தியாவில தான் போவேன் அப்படின்னு புதுசா ஒரு ஸ்லோகன் எடுத்து அவர் அந்த அண்ணாமலையோட போய் பார்த்தாரு. அண்ணாமலை அவங்க காலி பண்ணிட்டாங்க. நடுத்தரவுல இன்னொருத்தர் அனாதையா இருக்கிறார், ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு. எப்ப கேட்டாலும் இந்தியாவில் இருக்கிறார். இந்தியா சொல்ல மாட்டாங்க அவர் இருக்கிறார். பழனிசாமி கட்சி தான் அவரும் இது, அண்ணன் பன்னீர்செல்வம் கட்சி தான் அவரும் பார்த்துட்டே இருக்கு. சார், பல்வேறு கேள்விகளுக்கு பதில் அளிச்சீங்க, மிக்க நன்றி சார். மிக்க நன்றி. உங்களுக்கு பேட்டிக்கு பார்க்கின்ற நேயர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றி. வணக்கம்.